நீங்கள் இப்போது ஸ்டாக் மார்க்கெட் அல்லது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. வாங்க, அது என்ன, அது எப்படி கிராப் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். வணக்கங்க, நான் செந்தில் பிரபு, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சூப்பர் ஹோஸ்ட். நானும் உங்களை மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ, டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஆனால் அந்த கான்செப்ட் எதுவுமே எனக்கு புரியலைங்க. யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், எனக்கு என்ன புரியுதோ அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்போது 2011 ஒரு ப்ராப்பர்ட்டி, 2016 ஒரு ப்ராப்பர்ட்டி பெங்களூரில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் பண்ணி என்னால் மோர் தென் 15% நான் போட்ட முதலீடுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடிஞ்சுதுங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ரியல் எஸ்டேட் தான் எப்பவுமே எவர்கிரீன். ஆனால் அதில் உங்களால் இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இன்கம் எடுக்க முடிஞ்சா ரியல் எஸ்டேட் இஸ் தி ரியல் அசட். ஆமாங்க, உலகத்திலேயே இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போது ரியல் எஸ்டேட்டில் ஏர்பிஎன்பி மூலிமா காம்பினேஷன்னால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாங்க. நம்பர் 1, அது இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இன்கம். விலைவாசி ஏறிச்சுன்னா நம்மளும் விலை ஏற்றிக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. நம்பர் 2, கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும், எப்பவுமே கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசட்டாகவே இருக்கும். நம்பர் 3, உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அந்த ஏரியாவில் இருக்கிறத விட கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசட்டுன்னு சொல்லி அதோட பிராண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும், அதனால் அதிக விலைக்கு விற்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிற ரியல் எஸ்டேட் வித் ஷார்ட் டர்ம் ரெண்டல் காம்பினேஷனை நீங்கள் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அது உங்களோட மிகப்பெரிய ஒரு சேவிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியணும்னா ரியல் எஸ்டேட் வித் ஷார்ட் டர்ம் ரெண்டலில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னோட பயோவில் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க.